என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில். வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு புது செக்மெண்ட் நம்ம சேனலில் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விகள், உங்களுக்கு எழுதுகிற சந்தேகங்கள், அதுக்கு விளக்கம் சொல்கிற, அதுக்கு பதில் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பகுதி. இன்றைய முதல் வீடியோவில் டவுசிங் ரோட் மற்றும் பெண்டுலம் பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னுடைய பதில், என்னுடைய விளக்கம். இன்றைய முதல் கேள்வி திலகவதி நாராயணசாமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. Will pendulum be able to answer any questions we impose to it? Do we need to use our right hand or can we hold on our left hand? அதாவது நமக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பெண்டுலம் பதில் சொல்லுமா? அந்த பெண்டுலம்மை வலது கையில் தான் பிடிச்சிருக்கணுமா, இடது கையில் பிடிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது பெண்டுலம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, அதாவது நீங்கள் அறிஞ்சிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். பிரம்ம ரகசியம், அதாவது உங்களுக்கு தெரியக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும். அதை சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லாது. பெண்டுலம்மை வலது கையில் தான் பிடிக்கணும். ஏன்னா வலது கை தான் கொடுக்குற கை, இடது கை வாங்குகிற கை. அப்போ நம்ம எனர்ஜி வெளியாகிறது, எனர்ஜி ஃப்ளோ எல்லாம் வலது கையில் தான் இருக்கும். அதனால் பெண்டுலம்மை வலது கையில் தான் பிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இடது கை பழக்கமாக இருந்தால் நீங்கள் இடது கையை தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடது கையில் பிடிக்கலாம். மற்ற எல்லாருமே வலது கையில் மட்டும்தான் பெண்டுலம்மை பிடிக்கணும். அடுத்து சீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்க கேள்வி. வணக்கம். பெண்டுலம் கீழே விழுந்து நுனியில் சிறிது உடைந்தால் அதை பயன்படுத்தலாமா? தெளிவுபடுத்தவும். பெண்டுலம் உடஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம பயிற்சிக்காக அல்லது சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு நமக்கு பழக்கம் வர்றதுக்காக யூஸ் பண்ணலாமே ஒழிய முக்கியமான கேள்விகளை கேட்க அதை பயன்படுத்தக்கூடாது, நல்லதில்லை. அடுத்தது எம் சின்னசாமி. பெண்டுலம் சரியாக வேலை செய்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னா, இடது கை நார்மலாக, அதாவது இறுக்கமாக இல்லாமல் நார்மலாக இடது கையை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெண்டுலமை பிடிச்சிங்கன்னா கடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி வலது பக்கம் சுற்றும். அப்புறம் ஒரு ஆளை குத்துறதுக்கு எப்படி இறுக்கமாக்குவாங்க, அந்த மாதிரி இறுக்கமாக்கிட்டு பெண்டுலமை பிடிச்சா கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதுக்கு நேர் எதிராக சுற்றும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பெண்டுலமை பயன்படுத்தலாம். அடுத்தது யஸ்வதி யாசு. பெண்டுலம் பயன்படுத்தி எவ்வாறு ரேக்கி சக்தியை அதிகரிப்பது மற்றும் உடலில் உள்ள நோயை எப்படி குணப்படுத்துவது? ரேக்கி சக்தியை நம்ம எப்படி அனுப்புகிறோம்? கையால் அனுப்பலாம், மனசால் அனுப்பலாம், எண்ணத்தால் அனுப்பலாம், வார்த்தையால் அனுப்பலாம். ஆற்றல்ங்கிற வீடியோ போய் பாருங்கள், அந்த ஆற்றல்களை எப்படிலாம் அனுப்பலாம் அப்படின்னு ஆற்றல்ங்கிற வீடியோலையும் ஹீலிங்கிற வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அந்த டெக்னிக்கில் தான் பெண்டுலத்தையும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நோய் உள்ளவங்க மேலே உட்கார வச்சு பெண்டுலமை பிடிச்சி, ஓகே இந்த பெண்டுலம் மூலியமாக இவங்க நோய் குணமாகட்டும், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நிறையா பயிற்சி இருக்கணும். சும்மா உடனே இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வந்துடாது. நேரடியாக பல காலம் பயிற்சி செய்யும்போது இது சாத்தியமாகும். அடுத்தது ஃபாரிஸுங்கிற ஒரு கேட்டுக்க கேள்வி. சார், பெண்டுலம் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி நெகட்டிவ் பாசிட்டிவ் காட்டுது, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. பெண்டுலம் நீங்கள் என்ன பொருளை என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமாங்கிறது தான் இன்றைக்குள்ள பதில். நாளைக்கு சாப்பிட்லாமா இல்லையாங்கிறது நாளைக்குள்ள பதில் வேறு. உங்கள் உடம்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்டுலம் உங்கள் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது சரின்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சிங்கன்னா சரின்னு காட்டும், தப்புன்னு நினச்சி பிடிச்சிக்கிட்டா தப்புன்னு காட்டும். உங்களோட மனசில் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் இருந்தால் தான் சரியான விடை கிடைக்கும். முன்முடிவு இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற விடை இருக்கும். பத்மா பிரியா கேட்டிருக்காங்க. சார், ஐ ஹேவ் லேர்ன் ரேக்கி அண்ட் ஐ யூஸிங் பெண்டுலம் ஃபார் 1 month. It has not give correct reply 2-3 times. How to make it work exactly? And can we allow other to use? ஒரு மாதத்துக்கு மேலே பெண்டுலம் யூஸ் பண்ணுறேன், ஆனால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் மன ஓர்மை பத்தலை. நிறையா பயிற்சி செய்யணும், நிறையா பெண்டுலம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
பெண்டுலம் சரியாக கரெக்டாக எக்ஸாக்டாக பதில் சொல்கிறதுக்கு சில காலம் பிடிக்கும். நமக்கு பயிற்சி இருக்கணும், ஆன்ம சக்தி இருக்கணும், மன ஓர்மை இருக்கணும். இது எல்லாம் சேரும்போது தான் பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு கனெக்ஷன் ஏற்படும். அப்போ தான் சரியான விடை, சரியான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பயிற்சி தேவை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கரெக்டான விடை கிடைக்கும். நம்மளோட பெண்டுலம் அடுத்தவங்களை யூஸ் பண்ண விடலாமா அப்படின்னா, நம்ம ரத்த சொந்தமாக இருந்தால் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது எனர்ஜி சம்மந்தமான விஷயம். நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு நெகட்டிவாக இருக்கலாம். இன்னொரு ஆளுக்கு நெகட்டிவாக இருக்கிறது நமக்கு அதை எஃபெக்ட் பண்ணலாம். அதனால் ரத்த சொந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. சுதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கேன் வி செக் அதர் பீப்புள்ஸ் மைண்ட்? முடியும். பெண்டுலம் வச்சு அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முன்முடிவு இருந்தால் அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் இருக்கும். முன்முடிவு இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான பதில் கிடைக்கும். சரவணன், தர்மபுரி. சார், பெண்டுலம் பற்றிய பயிற்சிக்கு வழிமுறைகள் உண்டா? நீங்கள் எவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவு சுலபமாக, அவ்வளோ ஆற்றலாக, அவ்வளவு கரெக்டாக பதில் சொல்லணும். நீங்கள் பயன்படுத்த தான். அதுக்கு தனியாக எந்த பயிற்சியும் கிடையாது. அடுத்தது திலகம் அப்படிங்கிறவங்க கேட்ட கேள்வி, சார், ஐ ட்ரைட், இட் ஒர்க்ஸ், தேங்க்யூ. கேள்வி கேட்கும்போது அதிர்வு உண்டாகிறது, அதற்கு காரணம் என்ன ஐயா? பெண்டுலம் பிடிச்சி நம்ம ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த பெண்டுலம் அதிர்வு ஏற்படும், வைப்ரேஷன் ஏற்படும், லேசாக அதிரும். அதுக்கு அப்புறம் தான் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த அதிர்வு எதுக்கு ஏற்படுதுன்னா, பிரபஞ்சத்துக்கும் அந்த பெண்டுலத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிர்வு, ஒரு அடையாளம். அதே மாதிரி அந்த அதிர்வு இருந்தால் தான் அது நம்ம தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இன்னும் பல பேர் பெண்டுலம், டவுசிங் ரோட் இதை பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டவுசிங் ரோடு விற்கிறீங்களா, பெண்டுலம் விற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் விற்கிறதில்ல. நான் பெண்டுலம், டவுசிங் ரோட் விற்கிறதுக்காக அந்த வீடியோ செய்யலை. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். நீங்கள் பெண்டுலம், டவுசிங் ரோட் யூஸ் பண்ணணும், அதை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஆன்லைனில் விற்கும். அமேசான், அலி எக்ஸ்பிரஸ், லசாடா அந்த மாதிரி வெப்சைட்டில், ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கலாம். எடுத்த உடனே விலை கூட உள்ளதோ, முக்கியமான அதாவது விசேஷமானது, ஸ்பெஷலானது அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு தேவையில்லை. விலை கம்மியாக உள்ளது வாங்கி முதல்ல பயிற்சி பண்ணுங்கள். பெண்டுலம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்தமாக செஞ்சுக்கிடலாம். அதை செஞ்சு பழகுங்க. அதுக்கப்புறம் நல்லா பயிற்சி வந்ததுக்கப்புறம் விலை கூட உள்ளதா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நார்மலாக மோதிரத்துலேயோ இரும்பு பொருட்கள்லேயோ ஒரு நூலை கட்டி மூளை பயிற்சி செய்யுங்க. பெண்டுலம் நல்லா பயிற்சி ஆனதுக்கப்புறம் கல் உள்ளது, நவரத்தினங்கள் கலந்தது, அந்த மாதிரி வேறு வேறு கிறிஸ்டல் கலந்தது, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ, விலை கூட உள்ளதோ, அழகானதோ, உங்களுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்படி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிடலாம். எடுத்த உடனே பயிற்சிக்காக வீண் செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா முதல்ல நமக்கு வருதான்னு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பெண்டுலத்துக்காகவோ டவுசிங் ரேட்டுக்காகவோ வீண் செலவு பண்ண வேணாம். முதல்ல நீங்கள் விலை கம்மியாக ஏதாவது வாங்கி பயிற்சி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் விலை கூட உள்ளதை வாங்கி பயிற்சிக்கலாம். என் கேள்விக்கு என்ன பதில்ங்கிற இந்த செக்மெண்ட் இனிமேல் வாரம் போட நான் முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள்லேருந்து என்ன சந்தேகம் வந்தாலும், என்ன கேள்விகள் வந்தாலும் நீங்கள் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தனியாக வாட்ஸ்அப் அனுப்பணும்னு தேவையில்லை, எனக்கு தனியாக இமெயில் அனுப்ப தேவையில்லை. நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்குள்ளே பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.